எளிமையான 2 சொற்களை இன்று உங்களுக்கு தலைப்பாக தேர்வு செய்தேன், வீடும் உலகமும் என்று. அந்த சொற்கள் இரண்டும் எனக்கு நீண்ட காலமாக என் மனதை உரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய 2 சொற்கள். வீடும் உலகமும் என்பது 2 சொற்கள் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது, எவ்வளவு தனித்துவமாக இருக்கிறது. ஆனால் வீட்டிற்கும் உலகத்துக்கும் இடையில் எவ்வளவு இடைவெளி இருக்கிறது. வாழ்க்கையில் இந்த சொற்கள் வீட்டிலிருந்து உலகத்திற்கும், உலகத்திலிருந்து வீட்டுக்கும் செல்வதற்கும் இடையில் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. வீடு உங்களை எளிதாக அங்கீகரித்துவிடும், உலகம் அங்கீகரிக்காது. உலகம் எளிதாக அங்கீகரித்துவிடும், வீடு உங்களை அங்கீகரிக்காது. வீடும் அங்கீகரித்து உலகமும் அங்கீகரிக்கிறது என்பதுதான் ஒரு மனிதனுடைய உயர்வான வாழ்க்கை. அப்படி வீடும் உலகமும் ஒரு சேர அங்கீகரிப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பணிகள் என்ன என்பதை பற்றித்தான் நான் பேச விரும்புகிறேன். நண்பர்களே, நாம் ஒரு வீட்டில் பிறக்கிறோம். வீடுதான் மனிதனுடைய மகத்தான கனவு. இந்த உலகத்திலே மிக பாதுகாப்பான ஒரு உடை இருக்கிறது என்றால் என்ன சொல்வார்கள் என்றால், புல்லட் ப்ரூஃப் அணிஞ்சுக்கோங்க. புல்லட் ப்ரூஃப் போட்டுக்கிட்டா எந்த துப்பாக்கி தோட்டாவும் உங்களை துளைக்காது என்பார்கள். நான் சொல்லுவேன், அதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த உலகிலேயே மிக பாதுகாப்பான ஒன்று இருக்கிறது என்றால் அது உங்கள் வீடு தான். உங்கள் வீடு தருகிற பாதுகாப்பை உலகத்தில் எந்த ஹோட்டலும், எந்த நகரமும், எந்த இடமும் தந்து விடாது. வீடு என்பது வெறும் சுவர்கள் அல்ல, அது உங்கள் வாழ்வின் அடையாளம். மனிதர்கள் வாழ்நாள் முழுக்க எதற்காவது ஏங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் என்றால் வீட்டை சொந்தமாக்கி விட முடியாதா என்பதற்கு தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பூங்காவில் நடைபயிற்சி செய்யக்கூடியவன் நான் நடைபயிற்சி செய்யும் போது நிறைய நண்பர்கள் எனக்கு அங்கு உண்டு. ஒரு நண்பர் சொன்னார், ஐயா, நான் 20 வயதில் எனக்கென்று ஒரு வீடு வாங்க வேண்டும், கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் சிறிய வருமானம் என்னால் முடியவே இல்லை. என் காலமே முடிந்துவிடும் போல இருக்கிறது. இன்றைக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறேன். வாழ்நாளெல்லாம் வாடகை வீட்டிலேயே இருந்து இறக்க வேண்டியதுதானா? இது என்னையா துயரம். இந்த நகரத்தில் என்னாலெல்லாம் ஒரு இடம் வாங்கவே முடியாதே என்றால் அது அவரது குரல் இல்லை நண்பர்களே. வாடகை வீட்டில் வாழ்நாளெல்லாம் குடியிருக்கக்கூடிய அத்தனை பேருடைய குரலும் என்ன தெரியுமா? எனக்கென்று ஒரு சின்ன வீடு. அந்த வீடு பெரிய மாளிகை அல்ல, ஆனால் அந்த வீடு எனக்கென்று இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நீங்கள் உங்களுடைய முதுமையை கழிப்பதற்கு பாதுகாப்பான ஒரு இடம் வீட்டை தவிர வேறு இல்லை. உங்கள் பேரன் பேத்திகள் வருவதற்கு பாட்டி வீடு, தாத்தா வீடு என்று ஒரு வீடு வேண்டும் தானே? தாத்தாவும் பாட்டியுமே இன்னும் ஊராக மாறிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கென்று ஒரு சொந்த வீடு இல்லை என்றால் அந்த பிள்ளைகள் என்ன நினைக்கும்? இதுதானா நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை? உண்மையில் வீடு என்பது நாம் நினைப்பது போல வெறும் வீடு இல்லை நண்பர்களே. தமிழில் வீடு என்பதன் உண்மையான பொருள் என்ன தெரியுமா? சொர்க்கம் என்பதுதான் வீடு. வீடு வேறு என்றால் சொர்க்கம் அடைவது. ஆனால் உண்மையில் நம் வீடுகள் சொர்க்கமாகவா இருக்கிறது? இல்லையே. சொர்க்கமாக இருக்க வேண்டிய வீட்டை நரகமாகி வைத்துக் கொண்டிருப்பவர் நாம் தான். யாரும் நம்மை மீறி நம் வீட்டிற்குள் வரவே மாட்டார்கள். நாம் அழைத்தாலே ஒழிய நம் வீட்டிற்குள் எவருக்கும் இடம் கிடையாது. ஆனால் நாம் தான் வீட்டை உருவாக்கினோம். நாம் தான் பெற்றோர்களாக இருக்கிறோம், பிள்ளைகளாக இருக்கிறோம், அண்ணன் தம்பியாக இருக்கிறோம், ஒரே வீட்டில் குடியிருக்கிறோம். ஆனால் வீட்டை நாமே நரகமாக்கி கொண்டே இருக்கிறோம். என்ன காரணம் என்ன என்றால், ஒருவருடைய உணர்ச்சி இன்னொருவருக்கு புரியவில்லை, ஒருவருக்கான அங்கீகாரம் இன்னொருவர் தருவதில்லை, ஒருவர் ஆசைகளை இன்னொருவர் புரிந்து கொள்வதில்லை. எல்லாவற்றையும் தாண்டி யார் அதிகாரம் செலுத்துவது என்பதுதான் போட்டி. உலகிடம் உங்கள் அதிகாரத்தை காட்டுங்களேன், உலகம் உங்களை செல்லா காசாக்கி தூக்கிவிடும். வீட்டில் தான் உங்கள் உத்தரவுக்கு காஃபி, உங்கள் உத்தரவுக்கு இட்லி, உங்கள் உத்தரவுக்கு எல்லாமும் கிடைக்கும், வெளியில் கிடைக்காது. வீட்டில் இப்படியெல்லாம் உத்தரவுகள் இட்டவர் வெளியே பார்த்தால் ஒரு பணியாளராக இருப்பார். யாரோ ஒருவர் அவரை போய் டீ வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புவார். அவர் ஓடி போய் டீ வாங்கி கொண்டு வரக்கூடியவராக தன் வாழ்க்கையை வாழக்கூடிய ஒருவர். அந்த வேலை தவறல்ல, அது அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய பணி. ஆனால் வீட்டில் ஒருபோதும் ஒரு காஃபி டம்ளரை எடுத்து இன்னொருவருக்கு கொடுக்க மாட்டார். அதுதான் எனக்கெல்லாம் புரியாத விஷயம். நீங்கள் உங்கள் பணியிடத்தில் இதை யாருக்காகவோ செய்கிறீர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் மனைவிக்கு ஏன் அதை செய்யக்கூடாது என்றால் மனதில்லை. வீடு என்பது நான் அதிகாரம் செலுத்துகிற இடம். உண்மையில் என்ன என்றால், ஒரு மனிதன் வீடு எனக்கு எதையெல்லாம் தரவில்லையோ அதையெல்லாம் உலகம் தரும் என்று நம்பிதான் உலகத்திடம் செல்கிறான். வீடு ஒருபோதும் எவரையும் எளிதே பாராட்டாது, எந்த விருதும் கொடுத்து விடாது, எந்த பரிசும் கொடுத்து விடாது. நீங்கள் மிக நன்றாக இருந்தால் அப்படியா என்று உங்கள் அப்பா கேட்பார். நீங்கள் மிகச் சிறந்த ஒரு காரியம் செய்தால் கூட யாரோ உங்கள் மனைவியோ அல்லது உங்கள் அம்மாவோ சொல்லுவாங்க, இதெல்லாம் என்ன ஒண்ணுமே இல்லை. எளிதாக ஒரு வீடு உங்களை அங்கீகரிக்காது. ஆனால் உலகம் அப்படி இல்லை. ஒவ்வொரு சிறு செயலுக்கும் உங்களை பாராட்டும், பணம் கொடுக்கும், விருது கொடுக்கும், அங்கீகரிக்கும். இன்னும் சொல்ல போனால் உலகம்தான் நண்பர்களே உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அத்தனை மகிழ்ச்சியையும் கொடுத்திருக்கிறது.
வீடு உங்களுக்கு எந்த பட்டமும் கொடுக்காமல், எந்த விருதும் கொடுக்காமல், ஆனால் உங்களை தொடர்ந்து குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கும். அப்ப நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, வீடு எனக்கு எதையெல்லாம் தர மறுக்கிறதோ அதையெல்லாம் உலகிடம் பெற்றுக் கொள்கிறேன். வெளியே செல்கிறேன், என் வேலையை, திறமையை, எனக்கு இருக்கக்கூடிய படைப்பாற்றலை, எனக்கு இருக்கக்கூடிய முயற்சிகளை கொண்டு உலகிடம் நான் என்னை நிரூபித்து செல்வந்தனாகவோ கலைஞனாகவோ அல்லது மிகப்பெரிய ஒரு ஆளுமையாகவோ இல்லாவிட்டால் ஒரு தலைவனாகவோ மாறி நான் என்னை இந்த உலகிடம் அடையாளம் காட்டுகிறேன் என்று அடையாளம் காட்டிக் கொள்கிறீர்கள். உலகம் சில விஷயங்களை உங்களுக்கு தராது. உங்களுக்கு காய்ச்சல் என்றால் உலகத்திற்கு ஒரு கவலையும் கிடையாது. காய்ச்சல்லாம் எனக்கு என்னப்பா, வேலையை பாரு அப்படிம்பாங்க. எனக்கு கவலையாக இருக்கிறது என்றால் உலகம் ஒன்றுமே செய்யாது. அந்த நேரங்களில் வீடுதான் முதலில் வரும். ஐயோ கவலைப்படுறாரே, ஐயோ தூங்க மாட்டேங்கிறாரே, ஐயோ சாப்பிடாம போயிட்டாரே என்று. எப்பாவது உலகம் நீங்கள் பசியோடு இருக்கிறீர்கள் என்பதற்காக அழைத்து ஐயோ பசியா இருக்கீங்களா வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லுதா என்ன? இல்லை. ஆனால் உங்கள் வீடு நீங்கள் பசியோடு இருந்தால் அவர்கள் சாப்பிடுவதையும் தடுக்கிறது. அவர் பசியோடு இருக்கிறாரே என்று தாய் வருத்தப்படுகிறார், பிள்ளைகள் வருத்தப்படுகிறார்கள், வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எதனால் அவர் அப்படி இருக்கிறார், அவரை எப்படியாவது சாப்பிட வைத்து விடணுமே என்று இருக்கிறார்கள். அந்த பரிவு, அந்த அன்பு உலகம் தராது நண்பர்களே. என்றால் வீட்டுக்கும் உலகத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த பாதை என்பது நாம் நினைப்பது போல எளிதான பாதை அல்ல. பல நேரங்களில் வீட்டுக்குள் போன உடனே நாம் உலகத்தை மறந்து விடுகிறோம். ஏன்னா உலகம் நமக்கு தேவையே இல்லை. நான் தான் என் வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்கனே. கொரோனால இருக்க 2 வருஷமும் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தோம். வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது உலகம் என்றே ஒன்று இல்லை. வீதிகளே இல்லை, வாகனங்களே இல்லை, போக்குவரத்தே இல்லை. அதனால் மனுஷனுக்கு ஏதாவது நடக்காம இருந்துச்சா? எல்லாமும் நடந்தது. அப்போ நீங்க வேலை செய்யாவிட்டாலும், நீங்கள் வெளி உலகத்துக்கு போகாவிட்டாலும், எந்த வாகனங்களில் ஏறி பயணம் செய்யாவிட்டாலும் உங்கள் வாழ்க்கை எப்போதும் போல சென்று கொண்டே இருக்கும். இந்த கொரோனாவிற்கு பதிலாக தொலைக்காட்சி நிறுத்தப்பட்டிருந்தால் நீங்கள் என்ன இருப்பீங்க? ஒரு நாள் கூட உங்கள் வாழ்க்கையில் தொடர்பு சாதனங்கள் இல்லாமல் வாழ முடியாது. செல்போன் செயல்படாமல் போயிருந்தால், தொலைக்காட்சி வராமல் போயிருந்தால், திரையரங்குகளில் தெரியுமா இனி திரையிட மாட்டார்கள் என்று நிலை வந்திருந்தால் கொதித்து விடுவார்கள். இதையெல்லாம் விட ஒருவேளை உணவகங்கள் இனிமே கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா பாதி பேருக்கு சாப்பாடே கிடைக்காம போயிடும். என்றால் நாம் என்ன செய்கிறோம் என்றால் உலகோடு ஒரு வகையான உறவை கொண்டிருக்கிறோம். எதற்கு உறவு உலகு, எதற்கு வீடு என்று வைத்திருக்கிறோம். இந்த இரண்டையும் சமநிலைப்படுத்துவதைத்தான் புத்தகம் திரும்ப திரும்ப பேசிட்டே. புத்தகம் தான் நண்பர்களே உங்களுக்கு வீட்டில் இருக்கும் போது நீங்கள் அடைகிற இன்பத்தை ஏன் உலகிடம் பெறவில்லை என்றால், உலகம் என்பது நீங்கள் வசிக்கும் வீடு மட்டுமில்லை என்பதை சொல்லுகிறது. உலகம் என்பது நாம் அனைவரும் சேர்ந்து வசிக்கிற ஒரு பெரிய வீடு. பழைய வீடுகளில், பழைய குடும்பங்களில் 30 பேர் 40 பேர் ஒரே வீட்டில் வசித்தார்கள். அப்போது அவர்கள் எல்லோருக்கும் பொருளாதார ரீதியாக சிரமம் இருந்தது, வளர்ச்சி இல்லை. இன்னும் சொல்ல போனால் மன வேற்றுமைகள், கருத்து வேறுபாடுகளுக்கு எல்லாவற்றுக்கும் தாண்டி 40 பேர் ஒரு வீட்டில் வாழ்ந்தார்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் மாறி 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 இன்று 2 பேர் ஒரு குழந்தை என்று இருக்கிறோம். நம்மிடம் தேடி வரக்கூடியவர்களுக்கு நாம் விரும்பினால் மட்டும்தான் எதையும் அனுமதிக்கிறோம். நாமே இவ்வளவு மாறிட்டோம்னா உலகம் அப்ப எப்படி மாறும்? மாறாம இருக்குமா என்ன? உலகமும் நம்மை போலவே மாறிடுச்சு. என்னன்னா, நான் எதையுமே உனக்கு தரமாட்டேன், நீர் தான் எனக்கு தரணுங்கிறோம். எல்லாமும் விலை கொடுக்கிற பொருளாக மாறிவிட்டது. பழைய பத்திரிகைகளை நான் படிக்கிறேன். பழைய பத்திரிகைகளை படிக்கும் போது 50 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையினுடைய ஒரு காட்சியை பற்றி ஒருவர் எழுதியிருக்கிறார். மதுரையில் எங்கே சென்றாலும் தண்ணீர் குழாயில் தண்ணீர் சொட்டி கொண்டே இருக்கும். மூடப்படாத தண்ணீர் குழாயிலிருந்து தண்ணீர் கசியும். தண்ணீரை எங்கு வேண்டுமானாலும் மதுரையில் பைப்பில் திருக்கி குடிக்கலாம். நாங்கள் எல்லாம் என் சிறு வயதில் மதுரைக்கு செல்கிற போது மதுரையினுடைய வீதியில் இருந்த திருக்குழாயை திருக்கி அதில் பைப்பில் தண்ணி குடிப்போம். அவ்வளவு நன்றாக இருக்கும். அவ்வளவு தண்ணி. இன்றைக்கு மதுரையில் அப்படி எந்த வீதியிலும் தண்ணீரும் கிடையாது, தண்ணீர் தருவதற்கான வசதியும் இல்லை என்கிறார். அது வெறும் தண்ணீர் பற்றி அல்ல, உலகில் எல்லாமும் விலை மதிப்பு மிக்கதாக மாறிவிட்டது, எல்லாவற்றுக்கும் விலை வைக்கப்பட்டு விட்டது என்பது போல நீங்கள் வீடு எதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்ததோ அதையெல்லாம் காட்டுவதற்காக வீடு போல ஒன்றை உருவாக்குகிறார்கள். இப்ப கூட நீங்க எங்கேயாவது போய் ஒரு நல்ல அனுபவத்தை அடைந்தீர்கள் என்றால் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபீல் லைக் எ ஹோம், வீடு மாதிரி இருந்தேன். அது ஏன் வீட்டிலே அடையலாமே? அடைய மாட்டோம். ஒரு 20-25 ஆண்டுகள் இருக்கும். அப்போ குஜராத்தில் பூகம்பம் வந்தது. அந்த குஜராத்தின் பூகம்பம் வந்த நாட்களில் அங்கிருந்து பிழைப்பதற்காக நிறைய பேர் அவர்களுடைய பொருள் எல்லாம் இழந்து விட்டார்கள். அவர்கள் பிழைப்பதற்கு வழியே இல்லாமல் வேறு வேறு மாநிலத்துக்கு வந்தாங்க. கொஞ்சம் பேர் சென்னைக்கு வந்தாங்க.
வந்தவர்கள் சென்னையில் அந்த பூகம்பத்துக்கு அப்புறம் அங்கங்க நான் பார்த்தேன், நிறைய பேர் கண்ணில் பட்டாங்க. ஒரு நாள் ஒரு பெண்மணி எங்கள் வீட்டுக்கு வந்தார். அவருக்கு மொழி தெரியவில்லை. ஆனால் அவர் குஜராத்தியிலே கேட்குறார், என்ன அப்படின்னா, பழைய நீங்கள் உபயோகித்த ஏதாவது கிழிந்த ஆடைகள் இருந்தால் கொடுங்க, நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். ஏன்னா அவர்கள் ஆடையெல்லாம் போயிடுச்சு, அவர்கள் வீடு போயிடுச்சு, எல்லா பொருளும் வசதியும் போயிடுச்சு. பழைய துணிகளை கொடுங்கள்னே நாங்கள் எங்களிடம் இருந்த பயன்படுத்திய துணிகள் கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுத்தோம். அவங்க அந்த அம்மா வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அந்த அம்மா என்கிட்ட என்னை பார்த்து கேட்டார்கள், இன்னும் ஒன்று கேட்பேன் கொடுப்பீங்களா அப்படின்னு. பணம் ஏதாவது கேட்குறாங்க போல இருக்கு, பரவாயில்ல அவர்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மா கேட்டாங்க, எனக்கு ஒரு சாமி படம் வேணும்னு கேட்டாங்க. வீடு இல்லை, வீதிக்கு வந்துட்டாங்க, வாழ்க்கையில் எல்லாம் போயிடுச்சு, சாமி படம் எதுக்கு கேட்குறாங்க? நான் எதுக்குன்னு கேட்டேன், வேணும் அப்படின்னாங்க. ஒரு சின்ன இவ்வளோ சைஸ் யாரோ ஒரு நண்பர் கொடுத்த கிருஷ்ணருடைய படம் ஒன்று எங்கள் வீட்டில் இருந்தது. அதை எடுத்து அந்த பெண்ணுக்கு கொடுத்தேன். வணக்கம் வைத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு அவள் வாங்கி போன பின்னாடியிலேருந்து ஒரு பெரிய கேள்வி எழுந்தது, என்ன என்றால், வாழ்க்கையில் உங்களை ஒன்றுமே இல்லை என்ற நிலைக்கு ஆக்கிய பிறகும் கூட இந்த கடவுள் மேல் கோபம் வரவே இல்லை இவர்களுக்கு. எல்லாவற்றையும் பறித்து வீதியில் அலைய விட்டாலும் கூட அவர்களுக்கு கடவுள் வேண்டி இருக்கிறாரே. இதையெல்லாம் தாண்டி வீடே இல்லையே இந்தவர்களுக்கு, எங்கே போய் இந்த கடவுளை என்ன செய்வார்கள் என்று எனக்கு தெரியலையேன்னு பார்த்தேன். ஒரு வாரம் அப்புறம் நான் நடந்து செல்லும் போது அசோக் நகரனுடைய அந்த பிளாட்ஃபார்மில் ஒரு மரத்துக்கு அடியில் அந்த குடும்பம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு ஆணி அடித்து நான் கொடுத்த சாமி படத்தை மாட்டி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் வீடு தயாராகிவிட்டது. நான் ஒன்றை புரிந்து கொண்டேன் நண்பர்களே, சுவர் இல்லாமல் வீடு இருக்கும். வீடு என்பது சுவர்கள் அல்ல, அது மனதால் உருவாக்கப்படுகிறது. எந்த இடத்தில் ஒரு தெய்வ உருவமும், எந்த இடத்தில் ஒரு மனிதன் படுப்பதற்கான இடமும், அவர்களுக்கான ஒரு கூரையும் இருக்கிறதோ அதுதான் அவனுடைய வீடு. அந்த வீடு நிரந்தரமானது. எனக்கு அந்த ஒரு நிமிடம் அப்படி சிலிர்த்து போய்விட்டது. என்ன என்றால், ஒரு பெண் எங்கே சென்றாலும் உலகில் தனக்கான ஒரு வீட்டை உண்டாக்கி விட முடியும். ஒரு ஆணால் அறையை மட்டும்தான் உண்டாக்க முடியும், வீட்டை உருவாக்கவே முடியாது. அதனால் தான் எங்கே போனாலும் ஆண்கள் அறை எடுத்து தங்குகிறார்கள், அறையை பயன்படுத்துகிறார்கள். பெண்களுக்கு அறை போதாது, அவர்களுக்கு ஒரு வீடு வேண்டும், முழு வீடு வேண்டும். அந்த வீட்டையும் அவ்வளவு சுத்தமாக அழகாக பராமரிக்க வேண்டும். நோயுற்ற நிலையிலும் கூட வீட்டை பராமரித்து அவ்வளவு அழகாக வைத்திருக்கக்கூடிய பெண்களை பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளிலும் அவர்களுடைய வேலையில் பாதியை வீடு சாப்பிடுறது. ஆனால் அவர்கள் அதை ஆசையோடு செய்கிறார்கள், ஆசையோடு பராமரிக்கிறார்கள். அதை குனிந்து பார்ப்பதற்கு கூட வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்கும் கவனமே கிடையாது. எவரும் வீட்டு வாசலில் போடப்பட்டிருக்கக்கூடிய கோலத்தில் எத்தனை புள்ளி இருக்கிறது என்று குனிந்து கூட பார்க்க மாட்டார்கள். உலகமும் பார்க்காது, கணவரும் பார்க்க மாட்டார்கள். பிள்ளைகளுக்கெல்லாம் இதெல்லாம் ஏமா வேஸ்ட் போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த பெண்ணிற்கு தெரியும், உங்கள் யாருக்காகவும் இல்லை, எனக்காக, என் மகிழ்ச்சிக்காக, எனது வீடு எனது அடையாளம் என்பதற்காக இதை செய்துட்டே இருக்கிறாங்க என்றால் அவர்கள் மனது எவ்வளவு அன்பும் கருணையும் கொண்டதாக இருக்கு பாருங்க. இந்த அம்மாவினுடைய அந்த படத்தை பார்த்தேன்ல, 10 நாளைக்கு அப்புறம் அதே சாலையில் திரும்பி போனேன். அந்த பழைக்க வந்த குடும்பத்தினுடைய ஆண் ஒரு சின்ன பாக்கெட் ரேடியோ வச்சுட்டு கால் மேலே கால் போட்டு பிளாட்பாரத்தில் படுத்துட்டு அந்த பாக்கெட் ரேடியோவில் பாட்டு கேட்டுட்டு இருந்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா துயரங்களுக்கு இடையிலையும் மனிதர்களால் இன்பமாக வாழ முடியும். மனிதன் தன் இன்பத்தை உண்டாக்கி கொள்ள முடியும். தனக்கு வீடு இல்லை, எங்கோ துரத்தப்பட்டிருக்கிறோம், மொழி தெரியாத மாநிலத்தில் வாழ்கிறோம், பிழைக்க வழி இல்லை. ஆனாலும் ஒரு இனிய பாடல் காதில் கேட்கும் போது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது, மனம் நிறைந்துதான் போகிறது. தன்னை மறந்து அந்த மனிதனுடைய கால்கள் அசைந்து கொண்டிருக்கும் போது எனக்கு தோன்றியது, உலகில் மனிதன் என்றுமே இது போல துயரிலிருந்து விடுபடுவதற்கான வழியை அவனே கண்டுபிடித்துக் கொள்வான். அவனுக்கே தெரியும், அவனே அதிலிருந்து விடுபடுவான். ஆனால் அதை விடுபடுவதற்கு துணை செய்கிற விஷயங்கள் தான் வேண்டும். இவர்கள் துரத்தப்படாமல் இருக்கணும். இந்த நடைபாதையிலிருந்தும் இவர்கள் துரத்தப்படும் போதுதான் அவர்களுக்கு எங்க போறதுன்னு தெரியல. ஆனால் அவர்கள் எங்கோ ஒரு போக்கிடத்தை கண்டுபிடிச்சாங்க. அதனால்தான் நான் என் பயணத்தில் பார்த்திருக்கேன், எங்கெங்கோ ஆள் வசிக்கிறாங்க. பனிமலையினுடைய உச்சிக்கு போனால் அங்கே யாரோ ஒரு சின்ன வீடு போட்டு அங்க ஒருத்தர் தனியா வசிக்கிறார். மனிதன் எல்லாவற்றையும் வீடாக்கி விடக்கூடியவன். எல்லா வீடு வடிவத்திலும் மனிதனுக்கு போதும். ஆனால் நீங்களும் நானும் கற்காலத்தில் இருந்த வீடு குகைதான். அந்த குகைக்கு கதவுகள் கிடையாது, அது ஒரு இருண்ட குகை. அந்த குகை கதவுகளே இல்லை. ஆனால் அதுதான் மழைக்காலத்தில் மனிதனை பாதுகாத்தது. இடியோசைக்கு அந்த மனிதனை பாதுகாக்க தஞ்சை மடைய செய்தது. அந்த குகைக்கு மனிதன் முதலில் ஒரு கதவை கண்டுபிடித்தான். யாரிடமிருந்து பாதுகாப்பது என்பதற்காக விலங்குகளிடமிருந்து பாதுகாக்க ஒரு கதவை கண்டுபிடித்தான். விலங்குகள் வந்தால், உறங்குகிற நேரத்தில் பாம்பு நுழைந்து விட்டால் என்ன செய்யறதுன்னு தெரியலையே.
அப்ப அவன் ஒரு கதவை கண்டுபிடித்தான். கதவை கண்டுபிடிக்கும் போது பூட்டெல்லாம் கண்டுபிடிச்சிடல. இன்னைக்கு ஒரு வீடு நமக்கு எப்படி இருக்குன்னா, வீட்டுல பூட்டியிருக்கா இல்லையாங்கிறதான் முக்கியம். அதிலும் கூட வெளியூருக்கு நீங்க போறீங்கன்னா வீடு பூட்டியிருக்கா இல்லையான்னு பயம் இல்லாம போகவே மாட்டாங்க. ஆனால் அந்த பொறுப்பை முழுமையாக பெண்கள் தலையில விட்டாங்க. வீடு பூட்டலைன்னா நீ ஏமா பார்க்கல அப்படின்னு. சாவி எங்க வச்சிருக்கிறவங்க, வீடு பூட்டியிருக்குமா, நம்ம இருக்கிற நேரம் எங்க இருக்கிறோம், எல்லாமே இருக்கு. அவனுக்கு பூட்டே இல்லை. முதலில் அவன் ஒரு பூட்டை கண்டுபிடித்தான். அந்த பூட்டு என்ன தெரியுமா? கல் தான் நண்பர்களே முதலில் உலகில் தோன்றிய பூட்டு. ஒரு கல்லை எடுத்து கதவுக்கு வெளியில வச்சுட்டு போயிடுவான். அந்த கல்லை நகட்டினால் கதவு திறந்து விடும், கல்லை எடுத்தால் வச்சா கதவு மூடிடும். உலகின் முதற் பூட்டு என்பது ஒரு பெரும் கல் தான். இப்ப கூட கிராமப்புறங்கள்ல பாருங்க, ஆடு மாடு அடைச்சிருக்க இடத்துல ஒரு கல்லை வச்சு சாத்தி வச்சிடறாங்க. என்றால் உலகம் அப்படித்தான் தொடங்கியது. அந்த வாழ்க்கையில் இருந்துதான் இன்று அதிநவீன வசதிகள் கொண்ட, வீட்டின் எல்லா அறைகளும் குளிர்சாதனம் ஊட்டிய, இன்னும் சொல்ல போனால் கனத்த கதவுகள் கொண்ட, இன்னொரு மனிதனுக்கு இடம் தருகிறதே என்பதனாலேயே திண்ணையை அகற்றிய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டே இருக்கிறோம். ஏன்னா முன்னாடி யாரோ ஒரு பயணி வருவார், எங்க இருந்தோ போறவர் திண்ணையில் வந்து படுத்துருவார். அப்படி இன்னொருவருக்கு திண்ணையை கொடுத்தால் அந்த திண்ணை தேவையில்லையே என்று இன்றைக்கு திண்ணை உள்ள வீடுகளே கிடையாது. நம் வீட்டில் இன்னொருவருக்கு இடமே கிடையாது. வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் சுருக்கி நமக்கான வாழ்க்கை, நம்முடைய உலகம் என்று மாற்றிவிட்டு உலகிடம் திரும்ப திரும்ப புகார் சொல்லிக்கிட்டே இருக்கோம். என்னன்னா, உலகம் கெட்டு போயிடுச்சு, உலகம் சரியா இல்லை, உலகம் முன்ன மாதிரி இல்லை. உலகம் எதுவுமே இல்லை என்பர்களே. நாம் மாறத் தொடங்கினால் உலகம் மாறத் தொடங்கிவிடும். நாம் கதவுகளை திறந்து வைத்தால் உலகம் கதவுகளை திறந்து வைக்கும். நீங்கள் கொஞ்சம் பேரை அனுசரிக்க தொடங்கினால், ஆதரிக்க தொடங்கினால் உலகம் ஆதரிக்க தொடங்கும். அந்த மாற்றம் நம்மிடமிருந்து தான் உருவாக வேண்டும் என்றால், நம்மிடம் உருவாவதற்கு என்ன வழி இருக்கிறது என்றால், அதுதான் நல்ல கதைகளின் வழியாக, நல்ல இலக்கியத்தின் வழியாக இருக்கிறது. அமெரிக்காவில் புகழ்பெற்ற எழுத்தாளர் ஒருவர் இருக்கிறார், கேத்தரின் ஆன் போர்ட்டர் என்ற அந்த எழுத்தாளர். அவர் நல்ல சிறுகதைகள் எழுதியிருக்கிறார். அவர் ஒரு அழகான கதை எழுதியிருக்கிறார். அந்த கதை நீங்கள் நான் எல்லோரும் வாழ்வில் ஒரு முறை சந்தித்த கதை. நகரத்துக்குள் குடியிருக்கிறாங்க, ஒரே நெருக்கடி, வாடகை அதிகமாயிருச்சு, சின்ன வீடா இருக்கு. இதை விட புறநகரத்துல போய் குடியிருந்தோம்னா பெரிய வீடும் கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் விசாலமான காற்று கிடைக்கும், வசதி கிடைக்குமே என்று ஒரு குடும்பம் நகரத்தில் இருந்து புறநகரத்துக்கு வீடு மாறி போகிறாங்க. மாறி போகிறவர்கள் வேன்ல எல்லா பொருளையும் ஏற்றி கொண்டு போகிறார்கள். ஏற்றுவதற்கு முன்னாடி மனைவி சொல்றா, நிறைய தேவையில்லாத பொருள் வீட்டுக்குள்ள இருக்கு, காலி பண்ணும்போது தான் தெரிகிறது எவ்வளவு தேவையில்லாத பொருட்களை வீட்டில் வச்சிருக்கிறோம் அப்படின்னு. இது வேண்டாம் இது வேண்டாம்னா, எது வேண்டாம் என்று அந்த பெண் தூக்கி வைத்தாலும் இவன் வேணும்னு எடுத்துக்கிடுவான், இருக்கட்டுமே அப்படின்னு. இவன் வேணும்னு சொன்ன எடுத்து வைத்தானா அந்த பொண்ணு வேண்டாமேன்னு தூக்கி போடும். நம் வாழ்க்கையில் எதற்காக நிறைய பொருட்களை வைத்திருக்கிறோனே தெரியாது, ஆனால் நிறைய பொருட்களை சேகரித்து வைத்துக் கொண்டே இருக்கிறோம். இவர்கள் என்ன நினைக்கிறார்கள், புது வீட்டுக்கு போகும்போது குறைந்த பொருட்களோடு போவோம், புதிய வாழ்க்கையை தொடங்குவோம், பிறகு நிறைய சேரும் தானே வாழ்க்கையில் என்று குறைவான பொருட்களோடு நிறைய பொருட்களை மனமே இல்லாமல் விட்டுட்டு போறாங்க. புது வீட்டுக்கு போய் புது வீட்டில் முதல் நாளை தொடங்குகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்போது மறக்க முடியாத ஒரு நாள் இருக்கும் என்றால், அந்த நாள் நீங்கள் குடிபுகிற வீட்டில் முதல் நாள் தான் உங்கள் வாழ்வினுடைய மிகச்சிறந்த நாள். ஏனென்றால் அந்த வீடு உங்களுக்கு உடனடியாக பழகிறது. நீங்கள் அந்த வீட்டிற்கு நாளையெல்லாம் அல்ல, இன்னும் தலைமுறைக்கே குடியிருந்தால் கூட அந்த வீட்டில் நீங்கள் முதல் நாளை கழிக்கும் போது அந்த வீடு உங்களை ஏற்றுக்கொள்ளாது. அந்த அறைகள் உங்களுடைய அறையாக மாறிவிடாது. அந்த ஜன்னலும் கதவுகளும் உங்களுடைய வீடாக இருந்தாலும் உங்களுக்கு யாரோ ஒரு வீட்டில் இருக்கிறோம் என்றுதான் உணர்வை கொடுக்கும். அவர்களுக்கும் அப்படிதான் இருக்கு. இந்த மனைவி சொல்றா, அங்கிருந்து பொருளை ஏற்றி கொண்டு வந்தது எல்லாம் பண்ண தலை வலிக்குது. நான் என்ன பண்ணிட்டோன்னா, வீடு மாத்திட்டு வரும்போது காஃபி பவுடர் டப்பாவே எங்கேயோ விட்டுட்டு வந்துட்டேன், காஃபி குடிக்கணும் எனக்கு, நீ உடனடியாக போய் பக்கத்துல கூட கடையில ஒரு காஃபி பவுடர் வாங்கிட்டு வான்னு சொல்றான். இந்த கணவன் சொல்றான், நம்ம பழைய வீட்டுல பக்கத்திலேயே கடை இருந்தது, உடனே நடந்து போய் எதிர வாங்கிட்டு வந்துடுவோம். இப்ப புறநகர்ல இருக்கிறோம், இங்க இருந்து கடைக்கு போகணும் என்றால் நகரத்துக்குள்ளாடி போகணும். ஒரு தடவை போயிட்டு வர்றது அப்படின்னு சொன்னா 1/2 மணி நேரம் ஆகும். இப்பதானமா மாறி வந்திருக்கோம், ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், என்னால முடியவே முடியாது, நீ உடனே பைக் எடுத்துட்டு போய் காஃபி பொடி வாங்கிட்டு வாங்குறார். சரி பரவாயில்லன்னு சொல்லி போது இவன் சொல்றான், வேறு ஏதாவது வாங்க வேண்டும் என்றால் இப்போவே சொல்லிடு, அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன்னு. எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு முதல்ல காஃபி குடிச்சாதான் தெரியும், நீ போய் வாங்கிட்டு வாங்குற. இவன் நேராக பைக் எடுத்துட்டு போறான். காஃபி பொடி வாங்குகிற கடையில் போய் காஃபி பொடி வாங்குறான். அந்த கடையில் நிறைய தள்ளுபடிக்கான பொருட்கள் வச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு 16 அடி நீளமுள்ள ஒரு கயிறு ஒன்று தள்ளுபடியில் வச்சிருக்கிறாங்க. நம்ம ஊர் மதிப்பில் சொல்றாங்க 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. கடைக்காரர் சொல்றாரு, இந்த கயிறு 500 ரூபாய் பெறுங்க, இன்னைக்கு ஒரு நாள் தள்ளுபடியில் 100 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னு.
அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபா கொடுத்து கயிறை வாங்கிடுறான். இதை என்ன செய்ய போறோம் அவனுக்கு தெரியாது. எதுக்கோ பயன்படும் தானே, 100 ரூபாய்க்கு கிடைக்குது இல்லையான்னு வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு கொண்டு வரான். கொண்டு வந்து அந்த காஃபி பொடியையும் அந்த கயிறையும் காட்டுறான். மனைவி கேட்கிற முதல் கேள்வி, இந்த கயிறை எதுக்கு வாங்கினேன்? இல்ல மலிவா கிடைச்சா எதையும் வாங்கிருவியா? எவ்வளவு வருடம் ஆயிடுச்சு உன் கூட போராடவே முடியல. என்னன்னா தேவையே இல்லாம ஒரு பொருளை 100 ரூபா கொடுத்து இப்ப ஏன் வாங்கினேன், இதை திருப்பி கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்குறான். சொல்றாமா, தள்ளுபடியில வாங்கிய பொருள் இது இன்னொரு தடவை கிடைக்காது, இருக்கட்டும், உனக்கு இப்ப கயிறு எதுக்கு? அவள் கேட்ட பிறகுதான் தெரிகிறது இவனுக்கு நாம ஒரு பொருளை வாங்கிடுறோம், எதுக்கு நமக்கு உண்மையில அந்த பொருள்? நிறைய நேரங்களில் நாம் வாங்குகிற பொருட்களில் அது எதுக்கு என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் விலை மலிவாக இருக்குன்னு வாங்கிடுறோம். இவன் அதை வாங்கிட்டு மனைவியிட்ட சொல்றான், வாங்கிட்டு வந்துட்டேன், மாத்த மாட்டேன். இல்ல நீ கயிறை கொண்டு போய் கொடுத்துடுவா. இந்த புது வீட்டை பொறுத்த மட்டும் நான் ரொம்ப கராரா இருக்க போறேன், தேவையில்லாத எதுவும் சேரக்கூடாது. இல்லைன்னா இந்த கயிறை எதற்கு பயன்படுத்துவாய் என்று சொல்லுன்னா, இவன் யோசித்து பார்க்கிறான். இவன் வாழ்க்கையில் 16 அடி நீளமுள்ள கயிறை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப ஏன் வாங்கணும்? எது வாங்க வைத்தது நம்மளை? அவனுக்கு ஒரு விஷயம் புரிகிறது. என்ன என்றால், நம்ம ஆசைகளை, நாம் எதை வாங்க வேண்டும் என்பதை, எப்போது வாங்க வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்வதே இல்லை. யாரோ முடிவு செய்கிறார்கள், யாரோ விளம்பரப்படுத்துகிறார்கள், யாரோ உங்கள் ஆசைகளை உருவாக்குகிறார்கள் என்றால் நீங்கள் அவர்கள் ஆசைக்கு பலியாகிறீர்கள். உங்கள் தேவைக்குத்தானே நீங்கள் பொருள் வாங்க வேண்டும். ஒருபோதும் ஒரு விவசாயியை இப்படி ஏமாற்ற முடியாது. விவசாயி தனக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் வாங்குவார். கூடுதலாக ஒரு பொருள் விலை கூட குறைவாக இருக்குது என்றால் வேணாம், எனக்கு எதுக்கே போயிடுவார். ஆனால் நாம் தான் எதுக்கு என்று தெரியாமலே பொருட்களை வாங்குறோம். இவனுக்கு தெரிகிறது நாம் தான் தவறு செய்கிறோம். ஆனால் இவனுக்கு இப்போது என்ன கோபம்னா, ஒரு சின்ன பிரச்சனையை ஏன் இவன் விட மாட்டேங்கிறான்? கயிறு தான் 100 ரூபா தான், போனா போகட்டுமே, பரவாயில்லமா இருக்கட்டும் என்று ஒரு ஓரமா வச்சுக்கலாம்ல அப்படின்ட்டு இவன் உடனே சொல்றான், நீ முன்னாடி ஒரு பொருள் வாங்கினேல அதை மட்டும் யூஸ் பண்றியா என்ன? அது வேண்டாத பொருள் தானே அப்படின்னு சண்டை போட்டுக்கிறான். இவர்கள் சண்டையில் ஒருவருக்கொருவர் கோபம் வந்து புதிய வீட்டிற்கு வந்த நாளிலேயே சண்டை போட்டோன்ட்டு உடனே அந்த அம்மா சொல்றாங்க, வீடு ராசியே இல்லை. காரணம், இந்த வீட்டிற்கு வந்த நாளிலேயே சண்டை. வீடா சண்டை போட்டுச்சு. அவன் சொல்றான், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நல்ல வீடு தான், நல்லா தான் இருக்குது, உன் வேலையை பாரு, திட்டிட்டு வெளியே போய் உட்காந்துடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மா காஃபி தயாரிக்கிறாங்க, காஃபி குடிக்கிறாங்க. காஃபி குடித்த உடனே அவர்களுக்கு இருந்த கோபம், அவர்களுக்கு இருந்த அயற்சி எல்லாமே போயிடுச்சு. இன்னொரு கப்பில் காஃபி எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்து, நீயும் குடி அப்படிங்கிறாங்க. அவனும் காஃபி குடிக்கிறான். ரொம்ப நல்லா இருக்குல்ல, இந்த காஃபி பவுடர் நான் வாங்கினதே இல்லை, இது எங்கே வாங்கினேன்னு கேட்குறான். இது அந்த கடையில் தான் வாங்கினேன்னா, அங்கேயே இதை வாங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறான். சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சாவகாசமாக நிதானமாக வீட்டின் வாசலில் 2 சேர் போட்டு உட்காந்து பார்க்குறாங்க. எவ்வளவு இடம் இருக்குது, விளையாடுறதுக்கான இருக்குது, ஜனங்கள் எல்லாம் இருக்குது, இவ்வளோ இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறாங்க. பார்த்தபோது அந்த பொண்ணு சொல்கிறா, நான் தான் அவசரப்பட்டு கோச்சிக்கிட்டேன், ஒரு கயிறு தானே இருந்துட்டு போதேன், எனக்கு என்ன தெரியுமா, எனக்கு என்னுடைய பணி என்னை அழுத்துகிறது, எனக்கு தலைவலிக்கிறது இல்லையா, அதைத்தான் நான் உன்னிடம் சொல்ல விரும்பினேன், அதுதான் இந்த கயிறாக மாறிடுச்சு, கயிறு அல்ல. இப்போ எனக்கு அதெல்லாம் இல்லை, என் தலைவலி இல்லை, நான் இருக்கட்டும் அப்படிங்கிறான். இவன் உடனே சொல்றான், இல்லை இல்லை நீ கரெக்டாக தான் சொன்னேன், நான் தான் கோச்சிக்கிட்டேன். என்ன அப்படின்னா, தேவையில்லாத ஒரு பொருளை வாங்கிட்டேன், உண்மையில் 100 ரூபாயை கொண்டு ஒரு தேவையான பொருளை வாங்கியிருக்கலாம், நான் போய் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான். மனைவி சொல்றா, கொடுக்க வேணாம், ஒரு குடும்பம்னு இருந்தா இப்படிதான் நிறைய தேவையில்லாத வாங்கி வச்சுக்கிட்டு தான் வேணுங்கிற கதை முடிந்து விடுகிறது. படித்த பிறகு எனக்கு தோன்றியது, எங்கோ அமெரிக்காவில் ஒரு 50-100 ஆண்டுகளுக்கு முன்னால் யாரோ சொன்ன எழுதிய ஒரு கதை இன்றைக்கு என் வாழ்க்கைக்கு பொருந்துகிறது, உங்கள் வாழ்க்கைக்கு பொருந்துகிறது என்றால், நாம் நிறைய விஷயங்களை எதற்கு என்றே தெரியாமல் வச்சுக்கிட்டே இருக்கிறோம், எதற்கென்றே தெரியாமல் சேர்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த கதை நமக்கு ஒரு பாடத்தை அறிமுகப்படுத்துகிறது. என்ன பாடத்தை என்றால், நீங்கள் ஒரு நெருக்கடியின் போது நீங்கள் எடுக்கிற முடிவு சரியானது அல்ல. இந்த முடிவை ஒரு கப் காஃபி மாத்திரும். கொஞ்சம் நிதானமாக அமர்ந்து யோசித்தீங்கன்னா மாத்திடுவீங்க. இன்னும் சொல்ல போனால் சாவகாசமா அந்த வீட்டில் உட்கார்ந்து இருந்து பேசியிருந்தாங்கனால மாறிடுவீங்க. ஆனால் அதற்குள்ளாக நடக்கக்கூடிய சண்டை, அதற்குள்ளாக நடக்கக்கூடிய சச்சரவுகள் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். அதற்கப்புறம் இவர்கள் இந்த வாழ்க்கையில் இந்த கயிறை பயன்படுத்தவே வேண்டாம் என்றால் கூட பரவாயில்லை என்ற ஏன் வருது அப்படின்னா, எல்லா பொருளும் ஏதோ ஒரு நேரத்தில் தேவைப்படுகிறது. அது எப்போ தேவைப்படும் தெரியாது, அது எப்போ வேண்டும் என்று தெரியாது. ஆனால் அது மனிதனுக்கு என்னன்னா, யாருக்கோ என்றைக்கோ ஒரு நெருக்கடியில் தேவைப்பட்ட பொருட்கள் தனக்கும் தேவைப்படுமே என்று நினைத்து வாங்கி வைக்கிறான். பழைய குடும்பங்களில் அதனால்தான் எதையும் வீணாக்க வேண்டாம் என்று வைத்துட்டே இருந்தாங்க. நிறைய நேரங்களில் கொடுக்காமலே அதை அப்படி காலாவதி ஆக்கினார்கள்.
ஆனால் இந்த கதை போன்ற ஒரு இலக்கியம் நமக்கு ஒரு பாடத்தை புகட்டுகிறது. என்ன என்றால், மனித மனது என்பது விசித்திரமானது. அந்த மனித மனது என்பது நாம் நினைப்பது போல ஒரு ஆண் பெண் சேர்ந்து வாழ்வதன் வழியாக இனிமையான வாழ்க்கையை மட்டும் வாழல. சண்டையை, சச்சரவுகளை, பிரச்சனைகளை சந்தித்து 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 அதிலிருந்து ஒரு தீர்வை கண்டு அந்த தீர்விலிருந்து தனக்கான வாழ்க்கையை உருவாக்கி கொள்கிறார்கள். அதே விஷயத்தை தான் உலகமும் பேசுகிறது, உலகமும் சந்திக்கிறது. உலகம் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய 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 வெற்றிகளை பெற்ற மனிதனுக்கு அவன் பெற்ற வெற்றிகளின் காரணமாக மிகப்பெரிய உயரங்களை அடைந்திருப்பார். ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய தலைவராக இருப்பார், அல்லது ஒரு மாபெரும் அரசியல் தலைவராக இருப்பார். ஆனால் வீட்டுக்குள்ள போனீங்கன்னு வைங்க, ஒரு மரியாதையும் இருக்காது. நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய மனிதனுடைய வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் என் முன்னால் என்னை உட்கார வச்சுட்டு, என்ன சார் மோர் குடிப்பீங்களா அப்படின்னார். குடிப்பேங்க. ஒரு மோர் கொடுமா அப்படின்னு சொன்னார். நான் ஒரு 9:30 மணிக்கு அவர் வீட்டுக்கு போனேன். 12 மணி வரைக்கும் இருந்தேன். 12 மணி வரைக்கும் வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் சொன்னார், நானே போய் தயார் பண்ணி தான் சார் கொண்டு வரணும். உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும்ல, இப்படி தான் சார் வீட்டில் என் நிலைமை அப்படின்னு. நான் சொன்னேன், உங்களை விட கௌரவமான வாழ்க்கையை தான் நான் வாழ்கிறேன்னு அர்த்தம். பணம் தான் உங்கள் அளவுக்கு இல்லைன்னா. அவர் சிரித்துக்கிட்டே சொல்கிறாரு, பணம் வந்தால் எல்லாம் வந்துடும் நினைக்காதீங்க சார். சாதாரண குடும்பமாக நாங்கள் இந்த நகரில் ஒரு சின்ன இடத்துல இருந்து வாழ்க்கையை தொடங்கினோம். அப்போ எங்கள் வீட்டில் எந்த நேரம் யார் வந்தாலும் செஞ்சு கொடுப்பாங்க சார், சாப்பாடு போடுவாங்க சார். பணம் வர 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 பணம் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு, மனது மாறிடுச்சு சார். இப்போ அவர்களுக்கு யாரையும் அவன் கூட்டிகிட்டு வருவானா, வர்றவனுக்கெல்லாம் மோர் டீ கொடுக்கறது எங்கள் வேலையா அப்படின்னு அவங்க நினைக்கிறார்கள். உண்மையில் அந்த அன்பு உள்ள பெண்ணினுடைய மனதில் இருந்த அன்பு ஏன் மறைந்தது? இனி தேவையில்லை, நீ இந்த உலகம் தேவையில்லை, இந்த மனிதர்கள் தேவையில்லை, அவருக்கு வேணும். அவருக்கு வேணும்னா அவர் கடையில் வாங்கி கொடுக்கட்டும், இல்லைன்னா அவர் செய்யட்டும். அந்த மரியாதையை அவர் தன் பணத்தை கொண்டு பெற்றுவிட முடியுமா? அல்லது மரியாதையை தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு நிலைநாட்டி விட முடியுமா? முடியவே முடியாது. அதனால்தான் நிறைய பெரிய மனிதர்களுடைய வீடுகளில் அவர்கள் உண்மையில் உலகத்திற்கு பெரிய மனிதர்களாகவும் உள்ளுக்குள் வருத்தமான, இன்னும் சொல்லப்போனால் வெளியே பகிர முடியாத துயரத்தோடும் இருக்கிறார்கள். உலகம் அவர்களை நமக்கு அடையாளம் காட்டுகிறது ஒரு விதம்தான் என்றால், புத்தகமும் இலக்கியமும் தான் அவர்களுடைய மறுபக்கத்தை அறிமுகம் காட்டுகிறது. அந்த மறுமுகத்தை அறிமுகம் காட்டும் போது அது என்ன நமக்கு ஒரு பாடத்தை சொல்லுகிறது என்றால், எல்லோருக்குள்ளும் ஒரு போன்ற துயரங்கள் இருக்கிறது. எல்லா தந்தையும் பிள்ளையினுடைய திருமணத்தை பற்றி கவலைப்படுகிறார்கள். சீனாவில் ஒரு பழமொழி இருக்கிறது. என்னென்றால், ஒரு பெண் பிறந்தவுடனே தந்தை போய் அந்த கோவிலில் வணங்கும் போது சொல்வாராம், இவளுக்கு நல்ல இடத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் 1000 கோவில்களை நான் வணங்க வேண்டும் சொல்வாராம். என்றைக்கு அவள் பிறந்த அன்னைக்கு. ஏனென்றால் ஒரு தந்தைக்கு ஒரு பெண் பிறந்த அன்றே அவளுக்கு நல்ல இடத்துல திருமணம் செய்யணுங்கிற அந்த பொறுப்பும் அந்த கவலையும் வந்துடுது. மனதில் தந்தையின் பெரும்பான்மையான தந்தைகள் பையன்களை பற்றி அல்ல, பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டே இருக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கை பாருங்கள், இப்படி கவலைப்பட்ட அத்தனை தந்தைகளுக்கும் ஒரே விடையைத்தான் தந்திருக்கிறது, அவர்களை தோற்கடித்திருக்கிறது. அவர்கள் கவலை நிஜம்தான் என்று நிரூபித்திருக்கிறது. மிக குறைவான பெண்களுக்குத்தான் நல்ல வாழ்க்கை கிடைத்திருக்கிறது, நிறைவான வாழ்க்கை கிடைத்திருக்கிறது. உண்மையில் அப்படி ஒரு வாழ்க்கையை அவர்கள் கனவு காணுகிறார்கள். எல்லோருக்கும் ஒரு வாழ்க்கை என்றால், அந்த வாழ்க்கை எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆனது என்றால் தெரியவே தெரியாது. எந்த காரணம்? அந்த தந்தை மிக நன்றாக வளர்த்தார், மிக நன்றான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தாள், ஆனால் அவளுக்கு அந்த வாழ்க்கை இனிமையாக இல்லை. அந்த கவலையுற்ற தந்தையினுடைய மனதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு ஷேக்ஸ்பியருடைய கிங் லியர் வேணும். நீங்கள் கிங் லியரை படித்தால் உங்களுக்குள் அந்த லேயர் இருக்கிறதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்கே கிடைக்க வேண்டிய, உங்களுக்கே அடைய வேண்டிய ஒரு உயரத்தை அடைய போகிற நாளில் நீங்கள் அதை குறுக்கு வழியில் அடைவீர்கள் என்றால் நீங்கள் ஒரு மேக்பத்தை படிப்பீர்கள். எத்தனையோ இடங்களுக்கு போகிறோம், போகிற பயணம் அல்ல, வீடு திரும்புகிற பயணம் தான் இனிமையானது. நான் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுக்கு போகும்போது சந்தோஷமா போவேன். திரும்பி வரும்போது சென்னையின் மீது விமானம் கொஞ்சம் தாமதமாக பறந்தால் கோபம் வரும். வேகமா வீட்டில் கொண்டு போய் விட்டுருப்பா அப்படின்னு. அதுவும் சில நேரங்களில் பனி மூட்டம் இருக்கிறது என்பதால் விமானம் சென்னையின் மீது பறந்துகிட்டே இருக்கும். அழகான சென்னையை பார்க்க முடியும். அந்த விமானத்தில் இருந்தபடி அப்படி நேரம் வீட்டில் குதிச்சிட முடியாதா என்று தோணும். ஏன்? காரணம் என்ன என்றால், வீடு திரும்புவது என்பது மனிதனுடைய மனதிலேயே ஊறி போன ஒரு விஷயம். உலகிலேயே பெரும் கிரேக்க இதிகாசமான ஒடிசி, கிரேக்க இதிகாசங்கள் எல்லாமும் பேசுவது வீடு திரும்புவதை பற்றித்தான். அதிலும் போர் முடித்து வீடு திரும்புகிறார்கள் இல்லையா, அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று தெரியாது. எல்லா ரணங்களுக்கு அப்புறமும் வீடு திரும்பி மீண்டும் மனைவி மக்களோடு வாழ முடியாதா என்று தெரியாது. வீடு திரும்புவதுதான் மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம். இலக்கியம் திரும்ப திரும்ப மனிதனுக்கு வீடு திரும்புவதை பற்றியே பேசிட்டு.
ஒவ்வொரு நாளும் அதை பெண்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்றாங்க என்ன அப்படின்னா, வீட்டுல இருந்து வெளியே போறது சரி, திரும்பி வந்துடு. அதனாலதான் போயிட்டு வாரேன்னு சொல்லுங்க. போயிட்டு வர்றேன்னு நீ திரும்பி வந்துடணும். ஆனால் என்ன ஆச்சரியம் என்றால், நீங்கள் படியை விட்டு இறங்கி போவது ஈஸி, திரும்பி வர்றது ஈஸியே இல்லை. பலர் திரும்பி வராமலே போயிருக்கிறார்கள். அடுத்து என்ன நடக்கும் என்றே தெரியாமல் போயிருக்கிறது. அதனால் தான் திரும்ப திரும்ப ஒரு வீடு மனிதனை பொத்தி பாதுகாத்து வைத்துக் கொள்கிறது. இதற்குள்ளாகவே நீ வாழ்ந்து விடு என்றால், ஆனால் உலகம் அப்படி இல்லையே. இடையே நீங்கள் போகத்தானே வேணும். வெளியே போகிற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏன் இவ்வளவு பண்டிகை நாட்களில் ஆசையாக வீடை நோக்கி திரும்பி வர்றாங்க? அங்கே வசதி இல்லை என்றால் இல்லை, வீடு ஏதோ ஒரு இதத்தை தருகிறது. இந்த மனதை புரிந்து கொள்வது, இந்த மனதினுடைய இன்பங்களை எடுத்து சொல்வதுதான் நல்ல புத்தகத்தின் அழகு. பர்மாவில் யுத்தம் நடந்தது, 2ஆம் உலகப் போர் உங்களுக்கு தெரியும். அப்ப ஜப்பான் குண்டு போட்டாங்க. மொத்த பர்மாவில் வசித்த தமிழர்களும் அந்த வீடு இழந்து வந்தாங்க. நம்ம ஊர்ல கூட பர்மா காலனி இருக்கு. பர்மாவிலிருந்து பிழைக்கிறதுக்காக வந்த தமிழ் மக்களினுடைய ஒதுக்கப்பட்ட இடம் அது. சென்னையில போனா பெரிய பர்மா பஜார் இருக்கு. எல்லா ஊர்லயும் பர்மா செட்டில்மெண்ட் இருக்கு. அந்த பர்மாவிலிருந்து பிழைப்பதற்காக வந்த தமிழர்களில் ஒரு தமிழர், எப்படி நாங்கள் ரங்கூனிலிருந்து நடந்தே தமிழ்நாட்டிற்கு வந்தோம் என்ற நடந்து வந்த கதையை எழுதியிருக்கிறார்கள். அதற்கு வேறு ஒன்றும் பெரிய டாக்குமெண்ட்ரி கிடையாது. எந்த சினிமாவிலும் அது காட்டப்படவில்லை. ஆனால் சாமிநாத சர்மா என்ற ஒரு எழுத்தாளர் பர்மாவிலிருந்து தன் மனைவியோடு எப்படி பாம் போடப்பட்ட அந்த விமானங்கள் குண்டு மழை பொழிந்து நகரமெல்லாம் இடிபாடுகளாகி வீடு அழிந்த நிலையில் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக மொத்த பர்மாவிலிருந்தும் நடந்தே கூட்டம் கூட்டமாக தமிழர்கள் திரும்பி வந்தோம் என்ற உண்மை கதையை எழுதியிருக்கிறார். அது நம் வாழ்க்கை கதை இல்லையா? நம் மூதாதையர்கள் அடைந்த துயரம் தானே. உங்கள் தாத்தாவில் ஒருவர் அங்கே பிறந்தவராக, அங்கே இருந்தவராக, வணிகம் செய்வராக இருந்தால் அது உங்கள் கதை இல்லையா? நீங்கள் அதை படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் என்ன என்றால், ஒரு நெருக்கடியின் போது மனிதர்கள் எந்த நம்பிக்கையில் நடந்து செல்கிறார்கள். அவர் சொல்றாரே, எனக்கு ஊருக்கு போய் சேருவோம் நம்பிக்கையே இல்லை, ஆனால் வாழ்க்கை எங்களுக்கு உண்மையில் அனுமதித்தால், அந்த கருணை எங்கள் பக்கம் இருந்தால் நாங்கள் போயிடுவோம் நம்பணும். ஏன்னால் வழியில சாவதற்கு அவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு. அவர்கள் நடக்கிறார்கள், கூட்டம் கூட்டமாக நடக்கிறார்கள். அப்படி நடக்கிற நேரத்தில் கையில் காசு இல்லாமல் நடக்கிறார்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, கையில் காசு இல்லாமல் நீங்கள் இங்கிருந்து உங்கள் தெருமுக்கு கூட போயிடுறீங்க, எப்படிங்க போறதுன்னு. ஆனால் கையில் காசு இல்லாமல் வீடு இழந்த ஒரு கணவன் மனைவி, நிறைய தமிழ் குடும்பங்கள் மொத்தமாக நடந்து போறாங்க. இவருக்கு ஒரு பயம், வழியில ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா, ஒரு மருத்துவ செலவுக்கு வேணும்னா, ஏதாவது உதவி தேவைன்னா பணம் வேணும் இல்லையா? ஒரு நண்பரை தேடி போய் கேட்கிறார், நான் பிழைக்கிறதுக்காக போறேன், என்னன்னு தெரியல, எனக்கு ஏதாவது பணம் கொடுப்பா அப்படின்னு. அந்த நண்பர் சொல்றார், கேட்காத ஆள் வந்து கேட்டிருக்கீங்க, எனக்கு என்ன செய்யன்னு தெரியல, பணத்தை எடுத்துக்கோங்க என்று பணப்பெட்டியை அவர் முன்னாடியே வைக்கிறார். சாமிநாத சர்மா மிக அழகாக எழுதியிருக்கிறார் நண்பர்களே. என்ன அப்படின்னா, பணப்பெட்டியை உங்கள் முன்னால் வைத்தால் எவ்வளவு எடுப்பது என்று உங்களுக்கு தெரியாது என்கிறார். நிஜத்தில் ஒருவர் உங்களின் முன்னாடி பர்ஸை கொடுத்து இதுல இருந்து பணத்தை நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு எடுக்கன்னு தெரியாது. அவர் சொல்றார், நீங்களே கொடுங்களேன், நீங்க எடுத்துக்கோங்க, உங்கள் நெருக்கடிக்கு எவ்வளவு பணம் தேவை என்று நினைக்கிறீர்களோ அவ்வளவு பணத்தை என் பணப்பெட்டியிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள்ங்கிறாங்க. சாமிநாத சர்மா 160 ரூபாய் மட்டும் எடுத்துக்கொள்கிறார். நான் பிழைத்து வருவதற்கு இவ்வளவு போதும் என்று அவர் சொல்றார். அதை எடுக்கும் போது மனதுக்குள் சொல்லிக்கொண்டேன், ஊருக்கு போய் வேலை செய்து நான் அடைக்க வேண்டிய முதல் கடன் இதுதான் என்று. அப்ப கூட அது ஒருவர் கொடுத்த கொடை அல்ல, ஈகை அல்ல, கடன். அந்த பணத்தில் அவர்கள் கிளம்புறாங்க, ஊரா போறாங்க. ஒவ்வொரு ஊரிலும் யாரோ வரவேற்கிறார்கள். அந்த புத்தகத்தை படிக்கும் போது அது எனது பர்மிய வழிநடை பயணம் என்ற ஒரு புத்தகம் தமிழ்ல கிடைக்கு, புத்தகமா இருக்கு. அந்த புத்தகம் இணையத்தில் இலவசமாகவே கூட கிடைக்குது. அதை நீங்கள் படித்தால் தெரியும். என்னன்னா, வழி முழுக்க இவர்களை ஆதரித்து உணவு கொடுத்து தங்க வைத்தவர்கள் எல்லாம் பர்மாவை சேர்ந்த எளிய விவசாயிகள். அவர்கள் யாரோ கஷ்டப்பட்டு நடந்து போறாங்க, யாரோ அவங்க சொந்த ஊருக்கு போறாங்க, எங்க தோட்டத்தில் வந்து சாப்பிடுங்க, எங்க இடத்துல வந்து தங்குங்கன்னு தங்க வச்சு சாப்பாடு கொடுத்து அவர்களை ஓர் இடம் விட்டு ஓர் இடம் போறாங்க. இன்னொரு இடத்தில் யார் இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து யார் இவர்களை அனுப்பி வைக்க வேண்டுமோ அவர்கள் இவர்களை சுரண்டுகிறார்கள், இவர்களுடைய நகைகளை பறிக்கிறார்கள், இவர்கள் கொண்டு போன பொருட்களை அபகரித்துக் கொள்கிறார்கள், இவர்களுக்கு தனக்கு பாதுகாப்பு தர வேண்டியவர்கள் தங்களிடம் பொருளை பறிக்கிறார்கள். நெருக்கடியில் தான் நண்பர்களை எல்லா மோசமான செயல்களும் நடக்கிறது. ஒரு விபத்து நடந்துச்சுன்னா அந்த விபத்தில் உதவி செய்வதற்கு 10 பேரும் விபத்தில் கிடைக்கக்கூடிய பொருளை திருடுவதற்கு 20 பேரும் போறான். அவர் சொல்லுகிறார்,
அப்படியே மாறி 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 வந்து இந்திய எல்லையை காணுகிறார்கள். பல நாட்கள் நடந்து இந்திய எல்லையை பார்த்த போது அவர் சொல்லுகிறார், இந்திய எல்லை என்ற பெயரை பார்த்த உடனே எனக்கு கண்ணீர் வந்தது என்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அதை பார்த்து கண்ணீர் வராது. காரணம், அந்த நெருக்கடியும் அல்ல, இந்தியா என்பது நமக்கு ஒரு சொல் மட்டும்தான். ஆனால் நீங்கள் இந்த நெருக்கடியை உணர்ந்திருந்தால், இந்த தேசம் உங்களுடையது என்று நீங்கள் உணர்கிற தருணம் எப்போது தெரியுமா? அந்த எல்லையை தொடுகிற போது, இது என் தேசம், நான் இந்த தேசத்தை சேர்ந்தவன், என் ஊர் எங்கோ இருக்கு. அவர் இந்திய தேசத்துக்குள்ள வந்துடுறாரு. இங்க இருக்கக்கூடிய ராணுவமும் அவர்களை விசாரிக்குது, சேர்க்குது. அவங்க சொல்றாங்க, நீங்கெல்லாம் தெற்க உள்ளவங்க இல்லையா? அப்போ அவருக்கு டக்குன்னு திரும்பி இந்தியா சுருங்கிடுச்சு. ஆமாங்க, நாங்க எங்க ஊரெல்லாம் சென்னை அங்க இருக்கிறோம் அப்படின்னு. ரயில் ஏறி போங்கள்ங்கிறாங்க. வந்த மக்கள் உடனடியாக ரயில் ஏறி ஊருக்கு வந்துடுங்கிறாங்க. இவங்க ஒரு நாள் தங்கி போகலாமே, வேண்டாம், இந்த ரயில் ஒரு வேளை கிடைக்காம போகலாம், ஊருக்கு போவதற்குள் ஏதாவது நடந்துடலாம், கிளம்பி 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 வந்து ஊர் வந்து சேர்ந்து திரும்ப ஒரு வேலை பார்த்து திரும்பி புத்தகம் எழுதி திரும்ப இந்த வாழ்க்கையை எழுதியிருக்கிறார். இவ்வளவு நெருக்கடிகளுக்குள்ளாடியும் அவர் செய்த ஒரு பணி மகத்தானது. என்ன அப்படின்னா, ஊர் விட்டு ஊர் போகிற உயிர் பிழைப்பதற்கான பயணத்திலும் கூட அவர் சாக்ரட்டிஸ் எழுதிய ஒரு புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு 10 பக்கமாக ஒவ்வொரு ஊருக்கும் மொழிபெயர்த்துக்கிட்டே போறார். எந்த இடத்தில் மொழிபெயர்க்கிறார் பாருங்கள். நாளைக்கு இவங்க தலையில குண்டு போட்டுருவான், அந்த வீட்டில் ஒரு இரவு உட்கார்ந்து கொண்டு ஒரு 10 பக்கம் சாக்ரட்டிஸை மொழிபெயர்க்கிறார். அப்படி மொழிபெயர்த்து கொடுத்த புத்தகங்களைத்தான் நண்பர்களே இந்த புத்தக கண்காட்சி வச்சிருக்கு. அதை படித்துத்தான் நீங்களும் நானும் உருவாகி இருக்கிறோம். அந்த சாமிநாத சர்மா தான் கார்ல் மார்க்ஸை பற்றி எழுதியிருக்கிறார். அவர்தான் ஹிட்லரை பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறார். அவர்தான் உலகத்தின் புகழ்பெற்ற கிரேக்க வரலாறு எழுதியிருக்கிறார். இவ்வளவும் எழுதிய சாமிநாத சர்மாவை யாருக்கும் அவர் எப்படி இருப்பார் என்று கூட தெரியாது. காரணம் என்ன என்றால், அவர் நட்சத்திரம் அல்லையே, அவர் எந்த புகழ் வெளிச்சத்திலும் இல்லையே. ஆனால் ஒரு தமிழ் அறிஞர், இன்னும் சொல்ல போனால் ஒரு பத்திரிகையில் இருக்கக்கூடியவர், ஒரு எழுத்தாளர், தன் வாழ்வின் எல்லா துயரங்களுக்கு அப்புறமும் அவர் ஒரு வெளிச்சத்தை ஏந்தி சென்றிருக்கிறார் என்றால் அந்த வெளிச்சம் இலக்கியம்தான். அவர் உண்மையில் சாக்ரட்டிஸை தான் தன்னுடைய வெளிச்சமாக கையில் வச்சு கொண்டு போயிட்டே இருக்கிறார். 2000 வருடங்களுக்கு முன்பாக ஏதோ ஒரு சமூகத்தில் சாக்ரட்டிஸ் பேசி உருவாக்கி அந்த சமூக சிந்தனைகளை எல்லாம் தமிழ் மக்கள் படிக்க வேண்டும். தமிழ் மக்களுடைய மனதில் அந்த சிந்தனைகள் போய் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஆசை அந்த மனிதனுக்கு கடைசி வரை இருக்கிறது. அவர் தன் பயணத்திலேயே அந்த புத்தகத்தை மொழிபெயர்த்திருக்கிறார், வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு தமிழ் நூலுக்கு பின்னாலும் உலகம் அறியாத கதை இருக்கிறது. ஆனால் அந்த நூல்களுக்கு நாம் வீடும் இடமில்லை என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அவன் ஒரு சமூகத்திற்குத்தானே இது செய்கிறார். மற்றவரை போல அவர் வேற ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் அவர் ஏன் ஒரு மொழிக்காக, அந்த மொழி பேசுகிற மக்களுக்காக, இன்னும் சொல்லப்போனால் தன் வாழ்வினுடைய அரிய கடனாக அதை செய்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு தமிழ் புத்தகத்திற்கு பின்னாலும் அதை எழுதிய எழுத்தாளனுடைய ஒரு மாபெரும் வாழ்க்கை கதை இருக்கிறது. அவனை வீடு பெரும்பாலும் அங்கீகரிக்கவே இல்லை. உலகம் ஒரு எழுத்தாளனை கொண்டாடி இருக்கிறது. பெரும்பான்மை எழுத்தாளர்களில் அந்த எழுத்தாளர்களை வீடு அவரை அங்கீகரிக்கவே இல்லை. அவருடைய சொந்த பிள்ளைகளே அவரை கைவிட்டு விட்டார்கள். எனக்கு தெரிந்த ஒரு எழுத்தாளர் இறந்தார். அவருடைய இறுதி சடங்கிற்காக நாங்கள் போன போது ஒரு பையன் சொன்னார், எங்க அப்பா புக்கெல்லாம் உள்ள கிடக்கு, எல்லாத்தையும் தூக்கி வெளியே எரிஞ்சிருவேன், யாருக்காவது தேவைன்னா எடுத்துக்கோங்கன்னு சொன்னார். எங்களுக்கு கேட்கவே கண்ணீராக இருந்தது. என்ன என்றால், அந்த புத்தகங்களை உங்கள் தந்தை எத்தனை காலம் ஆசையாக வாங்கி படித்து சேகரித்து வச்சிருக்காரு, உங்களுக்கு அது முக்கியம் இல்லையா என்றால் அவர் சொல்றார், எங்க அப்பாவே முக்கியம் இல்லைங்க, அவர் படித்த புக்கு மட்டும் என்ன முக்கியம். எங்க அப்பா மட்டும் ஒழுங்காக ஒரு வேலைக்கு போய் சம்பாதித்து தேவையான செல்வங்களை திரட்டி வைத்திருந்தால் போதும், இவர் வேண்டவே வேணாத வேலைகளை புத்தகம் எழுதுறேன்னு சொல்லி என் அம்மாவை கஷ்டப்படுத்தி எங்களை கஷ்டப்படுத்தி வறுமையில் ஆழ்த்தி இவருக்கு 100 வருஷம் கழிச்சு 1000 வருஷம் கழிச்சு செலவழிக்க போறாங்கன்னா என்ன பிரயோஜனம்? நான் சொன்னேன், உங்களுக்கு தெரியல, ஒரு நகரத்தில், அந்த நகரத்தில் வாழ்ந்த கோடான கோடீஸ்வரர்கள் எல்லாம் காணாமல் போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் மாபெரும் மன்னர்களாக இருந்த சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள் என்று கூட தெரியாது. ஆனால் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த கம்பர் இருக்கிறார், அவர்கள் காலத்தில் வாழ்ந்த கபிலர் இருக்கிறார், பரணர் இருக்கிறார். தமிழினுடைய இலக்கியம் போரா இருக்கு. அன்றைக்கு அரசாண்ட மன்னர் இல்லையே. காலம் ஒரு பதிலை நமக்கு சொல்லுகிறது. கலை இலக்கியத்திற்காக தன் வாழ்க்கையை ஈந்தவர்கள் காலத்துக்கு அப்பாலும் இருந்துகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு கூட பெருமையாக நாம் சொல்லிக் கொள்கிறோம், நாங்கள் எல்லாம் பாரதியை படித்தவர்கள், நாங்கள் எல்லாம் பாரதிதாசனை வாசித்திருக்கிறோம். தொடர்ந்து தலைமுறையாக இந்த வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கிறது. இந்த வீடும் உலகமும் இருக்கக்கூடிய இடைவெளியை இன்றைய தொழில்நுட்ப சாதனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சுண்ணதாகிட்டே வருது.
ஒரு ஃபோன் இருந்தால் போதும், இன்னும் மனுஷனே தேவையே இல்லை என்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் உண்மை அப்படி இல்லை நண்பர்களே. ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் தேடி சென்று பார்த்து மௌனமாக அவன் அருகில் உட்கார்ந்திருப்பது போன்ற வேறு ஒரு தோழமை ஒன்றுமே கிடையாது. ஒரு நெருக்கடியின் போது நீங்கள் மௌனமாக அவர் பக்கத்தில் போய் நின்று தோள்ல கை போட்டு நான் இருக்கேன்னு சொல்றீங்களா, அந்த 2 வார்த்தைகளுக்கு நிகரே கிடையாது. ஒரே ஒன்றை சொல்லி என் முறையை முடிக்கிறேன். என்னுடைய நண்பர் ஒருவர் நிறைய சொத்து வைத்திருந்தார். அவருக்கு பிள்ளைகளோடு பிரச்சனை. பிள்ளைகள் அவரை கவனிக்கவில்லையே என்று. பிள்ளைகள் சொத்தை எழுதி கொடுத்தால் தான் தந்தையை கவனிப்போம். நான் இந்த தந்தை என்ன செய்தார் என்றால் அப்படியெல்லாம் இல்லைன்னு. ஒவ்வொரு நாளும் திரைப்படத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒருவர், ஒரு உதவி இயக்குனராக இருக்கக்கூடியவர் ஒருவர் இவரை தேடி போய் பார்ப்பார். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் மனம் விட்டு பேசுவார்கள். பேசுகிற நேரத்தில் எல்லாம் அவர் அந்த மகிழ்ச்சி அடைந்தார். என்ன அந்த பையன் பார்த்தா சந்தோஷமா இருக்கு சார். ஒவ்வொரு நேரம் பார்த்த உடனே பெத்த தகப்பனை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறான் சார். மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்குறான் சார், உதவி செய்கிறான் சார், ஒன்றும் இல்லைனாலும் நான் சொல்கிறத இனிமையாக கேட்குறான் சார். அந்த பையனை பிடிச்சிருக்கு சார்னு சொல்லி அந்த பையன் பிறந்த நாளுக்கு உடைகள் வாங்கி கொடுத்தார். அந்த பையனுக்கு தேவையான உதவிகள் பண்ணார். அப்பப்போ மாத செலவுக்கு அவனுக்கு பணம் போட்டு விடுவார். அந்த பையன் சொன்னான், சார் நான் ஒன்றுமே பண்ணல சார், சும்மா போய் அவர் முன்னாடி உட்காந்துருப்பேன், அவர் சொல்கிறத கேட்பேன், அவருக்கு ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் பண்ணி கொடுப்பேன், அவ்வளோதான் சார் அப்படின்னு. அவர் இறந்து போனார். இறந்து போகும்போது அவர் ஒரு உயில் எழுதிவிட்டு இறந்திருக்கிறார். எல்லா சொத்துக்களையும் அந்த பையன் பேரில் எழுதிட்டார். இந்த பையன் சொல்லுகிறான், வாழ்நாளில் 100 சொற்களை அவருக்கு செலவழித்திருக்கிறேன், இவ்வளவு பெரிய சொத்து எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் சொற்களினுடைய மகத்துவமே தெரியாமல் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்களே, இவர் யார், என் உறவினரா என்ன, என் குடும்பத்தில் கூட இதை எழுதி வைப்பாங்களே தெரியல. அவங்க பிள்ளைங்க இவர் மேல கேஸ் போட்டாங்க, இந்த பையன் அலையிறான், அது வேற விஷயம். ஆனால் ஒருவருக்கு 100 இனிய சொற்களை, ஆறுதலான சொற்களை, அரவணைத்து செல்கிற சொற்களை ஒருவர் கொடுத்தாலே போதும், அவர் எல்லாவற்றையும் தரத்தார். அந்த சொற்கள் தான் நண்பர்களே புத்தகங்களாக உருமாறி இருக்கின்றன. அந்த சொல்லின் வெளிச்சம் உங்களை வழிகாட்டும் என்று சொல்லி இந்த இனிய தருணத்துக்கு நன்றி தெரிவிக்கிறேன்.